மத்திய மாநில அரசுகள் வெளியிடும் மக்கள் நலத் திட்டங்கள் மற்றும் முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம உண்மை தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜூலை 21 இன்று தமிழக அரசு வெளியிட்ட 8 முக்கிய அறிவிப்புகளை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். முதல் அறிவிப்பு: சென்னை மாநகராட்சியில் லஞ்சம் வாங்கிய 7 பேர் சஸ்பெண்ட். மாநகராட்சியில் லஞ்சம் வாங்கிய 7 அலுவலர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கரூர் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பேசிய முதல்வர் விஜய், அரசு அலுவலகங்களில் லஞ்சம் கேட்டால் கொடுக்காதீர்கள், என் பெயரை சொல்லுங்கள் என அறிவித்தார். இதைத் தொடர்ந்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் தமிழகம் முழுவதும் அரசு அலுவலகங்களில் சோதனையை தீவிரப்படுத்தினர். பத்திரப்பதிவு, சாலை போக்குவரத்து அலுவலகங்கள், மாநகராட்சி அலுவலகங்களில் சோதனை நடத்தினர். அப்போது டிஜிட்டல் பரிவர்த்தனை மூலம் லஞ்சம் கைமாறியதை கண்டறிந்ததோடு ரொக்க பணத்தையும் பறிமுதல் செய்தனர். சென்னை மாநகராட்சியில் ராயபுரம், திருவிக நகர், அண்ணா நகர், தேனாம்பேட்டை, கோடம்பாக்கம், பெருங்குடி ஆகிய 6 மண்டல அலுவலகங்களில் கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற சோதனையில் கணக்கில் வராத பணம் கைப்பற்றப்பட்டது. UPI பரிவர்த்தனைகள் மூலம் லஞ்சம் கைமாறியதும் கண்டுபிடிக்கப்பட்டது. மாநகராட்சி மண்டலங்களில் நடைபெற்ற சோதனை அடிப்படையிலான அறிக்கைகளை வழங்கியதின் அடிப்படையில் 7 பேரை மாநகராட்சி ஆணையர் GS சமீரன் சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டுள்ளார். அடுத்து 2வது அறிவிப்பு: எல் நினோ பாதிப்பை ஆராய வல்லுநர்கள் குழு. செங்கோட்டையன் தகவல். எல் நினோ பாதிப்பு குறித்து ஆராய இந்தியாவிலேயே முதல் முறையாக வல்லுநர் குழுவை முதல்வர் அமைத்துள்ளதாக அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார். அடுத்து 3வது அறிவிப்பு: வேலையில்லா பட்டதாரிகளுக்கு வழங்கப்படும் உதவித்தொகை ரூபாய் 4000 உயர வாய்ப்பு. தமிழகத்தில் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு வழங்கப்படும் உதவித்தொகை ரூபாய் 4000 உயர வாய்ப்புள்ளதாகவும், இது தொடர்பாக வரும் பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியாகும் எனவும் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் ஜே. முகமது பர்வேஸ் தெரிவித்தார். அடுத்து 4வது அறிவிப்பு: உயர்கல்வித்துறையில் ஊழல் குறித்து புகார் அளிக்க இணையதளம். அமைச்சர் விஸ்வநாதன் தகவல். உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் சென்னையில் செய்தியாளர்களிடம் கூறியதாவது: தமிழகத்தில் பல்வேறு அரசு கல்லூரிகளில் முதல்வர் பணியிடங்கள் காலியாக உள்ளன. அதேபோல் கௌரவ விரிவுரையாளர்கள் கோரிக்கை உட்பட ஏராளமான கோரிக்கைகள் உள்ளன. அவற்றையெல்லாம் விரைவில் சரி செய்வோம். எங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படுகிறது. துணைவேந்தர், பதிவாளர், முதல்வர், ஆட்சி மன்ற குழு அளவில் ஊழல்கள் நடைபெறாதவாறு நடவடிக்கை எடுத்துள்ளோம். இது தவிர பணி நியமனத்திலும் ஊழல்கள் நடைபெறாது. மேலும் உயர்கல்வித்துறையில் ஊழல் தொடர்பாக புகார் அளிக்க விரைவில் இணையதளம் அறிவிக்கப்பட உள்ளது. யாராவது லஞ்சம் கேட்டால் அதில் தெரிவிக்கலாம். அதை விசாரித்து உரிய நடவடிக்கை எடுப்போம். வெறும் பட்டப்படிப்பு வழங்கும் முறையை மாற்றி வேலைவாய்ப்புடன் கூடிய கல்வியை வழங்க உரிய முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்படுகின்றன. பள்ளி, கல்லூரி வளாகங்களில் போதைப்பொருள் பயன்பாட்டை முற்றிலும் ஒழிக்க தொடர் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இவ்வாறு அவர் கூறினார். அடுத்து 5வது அறிவிப்பு: தமிழ்நாடு நாள் ஜூலை 18, மெட்ராஸ் மாநிலம் உருவான நவம்பர் 1 ஆகிய நாட்களை அரசு கொண்டாடும். முதல்வர் விஜய் அறிவிப்பு. தமிழ்நாடு நாள் ஜூலை 18 மற்றும் மெட்ராஸ் மாநிலமாக உருவான நவம்பர் 1ஆம் தேதியையும் தவேக அரசு கொண்டாடும் என தெரிவித்துள்ளார். அடுத்ததாக 6வது அறிவிப்பு: ஆன்லைன் நிதி மோசடி புகார்களுக்கு E0 FIR முறை அறிமுகம். காவல்துறை புதிய திட்டம். ஆன்லைன் நிதி மோசடி புகார்களுக்கு E0 FIR முறையை தமிழக காவல்துறை அறிமுகம் செய்துள்ளது. இதன் மூலம் ஆன்லைன் மோசடியில் இழந்த பணத்தை விரைவாக மீட்கும் வாய்ப்பு அதிகமாகும் என தமிழக காவல்துறை தெரிவித்துள்ளது. இன்றைய டிஜிட்டல் யுகத்தில் ஆன்லைன் பண பரிவர்த்தனைகள் எவ்வளவு எளிதாகி இருக்கிறதோ அதே அளவுக்கு இணைய வழி நிதி மோசடிகளும் அதிவேகமாக அதிகரித்து வருகின்றன. சற்று அஜாக்கிரதையாக இருந்தாலும் உழைத்து சேர்த்த பணம் நிமிடங்களில் கொள்ளையடிக்கப்படும் அபாயம் உள்ளது. சமீப காலமாக பகுதி நேர வேலை மோசடி, டிஜிட்டல் கைது மோசடி, போலி கடன் செயலி, UPI மற்றும் வங்கி KYC மோசடி என பல்வேறு வடிவங்களில் சைபர் குற்றங்கள் அதிகரித்து வருகின்றன.
இந்த நிலையில் ஆன்லைன் நிதி மோசடி புகார்களை விரைவாக பதிவு செய்து இழந்த பணத்தை மீட்கும் நடவடிக்கைகளை வலுப்படுத்த தமிழக காவல்துறை E0 FIR என்ற புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதுகுறித்து தமிழக காவல்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டிருப்பதாவது: மத்திய உள்துறை அமைச்சகத்தின் வழிகாட்டுதலின்படி 1930 என்ற உதவி எண்ணுடன் இந்த புதிய வசதி ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் மோசடியில் பணத்தை இழந்தவர்கள் உடனடியாக 1930 என்ற சைபர் கிரைம் உதவி எண்ணை அழைத்து புகார் தெரிவிக்க வேண்டும். ரூபாய் 1,00,000க்கும் அதிகமான நிதி மோசடி புகார்கள் குற்றம் மற்றும் குற்றவாளிகள் கண்காணிப்பு வலைய அமைப்புடன் தானாகவே ஒருங்கிணைக்கப்பட்டு E0 FIR ஆக பதிவு செய்யப்படும். பின்னர் புகார் அளித்தவருக்கு E0 FIR பதிவு செய்யப்பட்ட விவரம் குறுஞ்செய்தியாக அனுப்பப்படும். புதிய சட்ட விதிகளின்படி புகார்தாரர் தனது புகாரை உறுதிப்படுத்த குறிப்பிட்ட சைபர் குற்ற காவல் நிலையத்தில் 3 நாட்களுக்குள் நேரில் ஆஜராக வேண்டும். புகார்தாரர் நேரில் ஆஜராகி உறுதிப்படுத்தியதும் அந்த E0 FIR சம்பந்தப்பட்ட அதிகார வரம்புடைய காவல் நிலையத்துக்கு மாற்றப்பட்டு வழக்கமான FIR ஆக பதிவு செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து 7வது அறிவிப்பு. மது விற்பனை மூலம் வருவாய் பெருக்கும் திட்டம் இல்லை. ரெஸ்டோ பார் சர்ச்சையில் அமைச்சர் விக்னேஷ் விளக்கம். மது விற்பனை மூலம் வருமானத்தை பெருக்கும் திட்டம் அரசுக்கு இல்லை என கோவையில் அமைச்சர் விக்னேஷ் தெரிவித்தார். ஆந்திரம், கர்நாடகம் உள்ளிட்ட மாநிலங்களில் நடைமுறையில் இருப்பதை போன்று தமிழ்நாட்டிலும் உணவகங்களுடன் குடிப்பகங்களும் இணைக்கப்பட்ட ரெஸ்டோ பார்களை அமைக்க உரிமம் வழங்குவது குறித்து தமிழக அரசு பரிசீலித்து வருவதாகவும் இது குறித்த அறிவிப்பு நிதிநிலை அறிக்கையில் வெளியிடப்படும் என்றும் செய்திகள் வெளியாகின. இந்நிலையில் கோவை சுந்தராபுரத்தில் ஜூலை 18 அன்று நடைபெற்ற தனியார் மருத்துவமனை நிகழ்ச்சியில் தமிழக அரசின் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் விக்னேஷ் கலந்து கொண்டபோது ரெஸ்டோ பார் விவகாரம் பற்றி விளக்கமளித்தார். அமைச்சர் விக்னேஷ் செய்தியாளர்களிடம் கூறியது: மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறையை சீரமைப்பதற்காக பலகட்ட ஆலோசனைகள் அரசு சார்பில் நடைபெற்றன. இதில் டாஸ்மாக் கடைகளை தனியார் மயமாக்கலாமா, தற்போதுள்ள டாஸ்மாக் கடைகளின் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தலாமா அல்லது ரெஸ்டோ பார் கொண்டு வரலாமா என்பது போன்ற பல்வேறு கோணங்களில் விவாதிக்கப்பட்டன. மேலும் கேரளா மற்றும் கர்நாடகா போன்ற அண்டை மாநிலங்களில் உள்ள நடைமுறைகளை பின்பற்றுவது குறித்தும் வெளிநாடுகளில் இருந்து தொழில் நிமித்தமாக வருபவர்களின் வசதிக்காக சில மாற்றங்கள் செய்வது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. பல்வேறு தரப்பினருக்கும் என்னென்ன தேவைகள் உள்ளன என்பதை அடிப்படையாக கொண்டு இந்த வழக்கமான ஆலோசனைகள் நடந்தன. ஆனால் இந்த ஆலோசனைகளில் ரெஸ்டோ பார் என்ற ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு சிலர் தவறாக பேசி வருகின்றனர். மது விற்பனை மூலம் அரசின் வருமானத்தை பெருக்குவது என்ற வார்த்தையை தயவு செய்து தவிர்த்து விடுங்கள். அவ்வாறு மது விற்பனை மூலம் வருமானத்தை பெருக்க வேண்டும் என்ற எண்ணம் அரசுக்கோ முதல்வருக்கோ கிடையாது என்று அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அடுத்து கடைசியாக 8வது அறிவிப்பு. ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தமிழக பட்ஜெட் தாக்கல். தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தாக்கல் செய்யப்படும் என தமிழக நிதியமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்தார். இதுகுறித்து தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் கூறும்போது, தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தாக்கல் செய்யப்படும். தமிழக வெற்றி கழக ஆட்சி கவிழும் என்று முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் MLA அறியாமையில் பேசி வருகிறார். உண்மை நிலை அவருக்கு இன்னும் தெரியவில்லை. அதனால்தான் அவர் அப்படி பேசுகிறார். மக்கள் கொடுத்த தீர்ப்புக்கு மரியாதை கொடுப்பது மாதிரி அவர் தெரியவில்லை. திமுக தலைமைக்கும் இது தெரியவில்லை. மக்கள் கொடுத்த தீர்ப்புக்கு முதலில் தலை வணங்க வேண்டும். தமிழக முதல்வர் ஊழலுக்கு எதிராக எடுக்கும் நடவடிக்கையை 100% மக்கள் வரவேற்கின்றனர் என்று அவர் கூறினார்.